ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாவிஸ் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணார் ட்ரிப் போகிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் போடுறேன். டே 1, டே 2, டே 3ன்றது வந்து நான் தனித்தனியாக போடுறேன். டே 1க்கு எங்கே போகிறோம், டே 3க்கு எங்கே போகிறோன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் ஏறி ஜெய்டன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். பாய் பாய். ஜெய்டன் நல்லா சூப்பரா மேல ஏறி உட்கார்ந்திருக்கான். பாய் ஜெய்டன், அம்மா பாரு. ஜெய்டி குட்டி, வாவ், நல்லா இருக்கா? பாய். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இறங்கிட்டோம். திண்டுக்கல்லேருந்து வந்து கார் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து காரில் தான் போயிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் நாங்கள் ஒரு 5 o'clock போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து மூணார் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் வந்து இப்போ வியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வியூஸ்லாம் வந்து போகும்போதே ரொம்ப அப்படியே ஏர்லி மார்னிங் போனனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து சன்னுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இந்த சன்செட் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகும்போது என்ன லைட்டாக வந்து இந்த டேர்னிங்கில் வந்து ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஜெய்டனுமே வந்து போகிற வழியிலே வந்து வாமிட் பண்ணிட்டான் அவனுமே, எனக்கு சின்ன பாப்பான்றதுனால. அடுத்து நாங்கள் இப்போ வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து லைனாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க முடியும். என்ன பிளேஸ்லாம் இருக்குது, என்ன வியூஸ்லாம் இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போகிறனால வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் இருக்கா, அந்த பிளேஸ் இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மங்கிலாம் இருந்துச்சு. இதை பார்த்து வந்து ஜெய்டன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இது வந்து நாங்கள் ஹெவன் பேக்கேஜ், ஹாலிடேஸ் பேக்கேஜில் தான் போனோம். இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து 3 ரூம்ஸு 3 days வந்து நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 42,000 வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தனித்தனியாக போகிற ஒரு கார்டனுக்குமே வந்து கார்டன், போட்டிங் ரைடு எதுவாக இருந்தாலுமே அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். இவங்க வெறும் அந்த காருக்கு அந்த எந்தெந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரூம்ஸுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து நம்ம தனித்தனியாக போகிறதுக்குலாம் வந்து தனித்தனியாக நம்ம கேஷ் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ மூணாரில் வந்து நாங்கள் பாதி தூரம் வந்து இப்போ வந்தாச்சு. இன்னுமே வந்து ஒரு 1/2 an hour இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 10 o'clock ஆகிடுச்சு. திண்டுக்கல்லில் வந்து நாங்கள் 5 o'clock ரீச் பண்ணோம். இங்கே மூணாருக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரொம்ப சுற்றலை. ஒரு 3-4 பிளேஸ் வந்து சுற்றணும். அந்த 3-4 பிளேஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ட்ரிப்பு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை மூணாருக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபுல்லாக இயற்கையாகவே இருக்குது. அதே மாதிரி மூணாரில் வந்து எப்போவுமே வந்து தேயிலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து தேயிலை செடி தான் இருக்குது. இந்த டேர்னிங் அந்த வேவ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். நல்லா சூப்பராக அப்படியே வளைஞ்சு போகுது பாருங்களேன். இதுதான் வந்து லைட்டாக தலை சுத்தம் கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்களோட ரூமு. இது வந்து இங்கே வந்து ஒரு ரூமு, மொத்தம் வந்து 3 ரூம்ஸு. இது ஒரு ரூமு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட இருக்குது. இது வந்து செப்பரேட்டாக எங்களுக்கு மட்டும் இந்த 3 ரூம்ஸ் இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் இது. இப்போ நாங்கள் வந்து கீழே போகிறோம். மேலே ஒரு ரூம்ஸு, கீழே இங்கே 2 ரூம் இருக்கா? ஓகே, இந்த 2 ரூம் தான் எங்களோடது ரூமு. இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு ரூம். செகண்ட் ரூம் இது. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குமா? இது டோரை ஓப்பன் பண்ணு. நைஸ். இது ஓப்பன் பண்ண வந்துமே இங்கேருந்து பார்த்தாலே எல்லா வியூஸ் வந்து தெரியுது. அப்படியே ஃபுல்லாக கீழே ஸ்விம்மிங் பூல் இந்த ஸ்விம்மிங் பூல். ஈவினிங் மார்னிங் எப்போ வேணுமே போய் குளிச்சுக்கலாம். ஃபுல் மூணார் இங்கேருந்து பார்த்தாலே போதும். நல்லா காத்தடிக்க சிலுன்னு. இது வந்து 3rd ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்கிற ரூம் தான் இதுவும். நல்லா டிவி இருக்குது, நல்லா குளுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் சேம். விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஃபேஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக. ஜெய்டன் என்னம்மா ஏம்மா மேலே ரூமில் விட்டுட்டு வந்தால் ஜெய்டன் கீழே ரூமுக்கு வந்துட்டான். ஜெய்டனை மேலே விட்டுட்டு வந்துட்டேன். எப்படி அழுது கீழே வந்திருக்கான் பாருங்களேன்.
ஜெய்டன் வா நம்ம ரூம் போலாம் வா வாடி இதாண்டி நம்ம ரூமு போடி பிடிச்சிருக்கா உனக்கு ம் வாவ் சொல்லு ஜெய்டன் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்காடி ஜெய்டனுக்கு ஒரே சிரிப்பு தான் ஏன்னா பால்கனிலாம் இருக்குது நல்லா ஜாலியாக விளையாடலாம் அதனால வந்து ஜெய்டன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான் அடுத்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது வந்து வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் டே 1 மூணாறுலேருந்து நாங்கள் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இல்லை பாருங்கள் ஜானிஸ்லாம் அழுதுட்டு இருக்கிறான். ஜானிஸ் அழுகுறா. என்னம்மா ஜெய்டனை காணோம்? ஜெய்டன் கிளம்ப போகிறோம். ஆமாம் நாங்கள் வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லஞ்சு சாப்பிட்டு வெளியில் போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரவணா பவன் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் போய் சரி வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து ட்ராவலில் வந்திருக்கோம், சில டைம் ஒத்துக்காதுன்றனால நான்வெஜ் இப்போ சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரவணா பவன் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நல்லா கரெக்டாக இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். நீங்களுமே இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே இயற்கையானதாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க வந்து நல்லா இருக்குது, சூப்பராக. ஒரு மலை மேலே வந்து அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி போகுது. பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஹோட்டல் சரவணா பவன் வந்தாச்சு. சைவம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வெஜ்ஜு தான், மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா கூட அன்லிமிட்டட் தான். இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து எந்த நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலுமே வந்து ஒயிட் ரைஸ் வந்து இங்கே ஃபுல்லாகவே அன்லிமிட்டட் தான் கொடுக்குறாங்க. தானிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து தானிஷ் வந்து கையை வச்சு சாப்பாடு அந்த குழம்பு கொட்டி விட்டனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து ஹைடல் பார்க் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடல் பார்க் மூணாரில் வந்திருக்கோம். இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு நானும் ஜெய்டன் தானிஷ் எப்படி சேட்டப் பண்ணிட்டோன்னு அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைடல் பார்க் மூணார் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு லோக்கல் சைட்டிங். இன்னைக்கு ஃபுல்லாக டே 1. வாங்க வந்து ஹைடல் பார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாப்பி இங்கே பாரு ஜெய்டன், அம்மா பாரு ஜெய்டனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்க்குக்கு போகிற வந்து ஜெய்டனுக்கு எப்போவுமே பிடிக்கும். இப்போ வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து 80 rupees. இப்போ நாங்கள் எல்லோரும் உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோடனே வந்து ஃபுல்லாக வந்து இங்கே தண்ணி இந்த பார்க். வாங்க வந்து உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கெலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஜெய்டன் பார்த்தீங்கன்னா டைகர் மேலே ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க. தானிஷ் போ, தானிஷ் உட்கார வைங்க. ஜெய்டன் ஹாப்பியாக இருக்கா, ஜாலியாக இருக்கா? அவனை ஃப்ரண்ட்ல உட்காரு, பிடிச்சிக்கோ. தானி ஜெய்டன் இது ஒரு விதமான காய். உங்களுக்கு நேம் தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக வச்சுருக்காங்க அழகா. அப்படியே வாங்க அப்படியே நம்ம வந்து போயிட்டே வந்து என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படியே நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ட்ராவல் விளாக்ஸு, நம்ம எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்ற விளாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் லைனாக. இது வந்து பார்க்குன்றனால வந்து இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் பாருங்களேன் எல்லாமே எப்படி சூப்பராக கலராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பூவெல்லாம் பிக்கக்கூடாது. வா இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸு நல்லா அழகாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. என்னது வா சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க சூரியகாந்தி ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லா அழகா இருக்கு. ஜெயினும் தானிஷா இப்ப வந்து ஊஞ்சல் விளையாடுறாங்க ஜாலியா. தானி விளையாடுற, உனக்கு பயம் இல்லையா? எப்படி விளையாடுற பாருங்களேன் தானி குட்டி. போது ரொம்ப
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்டன் வரி குதிரை மேலே ஏறி உட்காந்துருக்குறோம். தானி தானி ஜெய்டன் இங்க பாருங்க, ஹாய் சொல்லு. ஜெய்டன் ஹாய் ஹாய் சொல்லுமா. டாடா. இந்த வியூஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இதான் ஃபுல் வியூஸ், இந்த பார்க்கோட வியூஸ். இதுதான் வந்து பாருங்க, ஃபுல்லா வந்து ஃப்ளவர் தான் வச்சிருக்காங்க நிறைய. நம்ம கொடைக்கானல்ல கூட இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குல்ல, ஃப்ளவர் பார்க், அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சேமா அதே மாதிரி தான் இருக்கு. வாங்க உள்ள போவோம், இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றத பார்ப்போம். அப்படியே நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் வந்து மூணார்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கூட போனீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த பிளேஸ்ல எது எது இருக்கு அப்படின்னு. ஜெய்டன் பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி வரான், என் பின்னாடியே. வா ஜெய்டன், கம். ஜெய்டனுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்லாம் இருந்தா போதும், நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான் ஜெய்டன். நல்லா ஹாப்பி. ஜெய்டன் ஹாப்பி. இங்கே பா ஜெய்டன், ஹாய் சொல்லு. பாய். ஹார்ட்ல வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தானோ ரொம்பவே நல்லா ஒரு சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ளவர்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஐ லவ் மூணார் வந்து இங்க இந்த பார்க்ல வந்து ஹைட்ரல் பார்க்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த சிம்பிளில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஜெய்டன் வச்சு நான் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தானிக்குட்டி என்னடி செய்கிறீங்க நீங்கள் உட்காந்துட்டு? ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால தானிஸ் வந்து இங்கே உட்கார வச்சுட்டோம். பாருங்களா விளையாடுறான். தானிமா ஜிக்கியா அழுகியா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த சர்க்கிள், சீசா, ஊஞ்சல் எல்லாத்துலேயுமே வந்து விளையாடிட்டு இருக்கா. நாங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பார்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பிள்ளைங்க வந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்த பிளேஸ்க்கு போவோம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. சரி அங்கே போகலாம், என்ன ஏதாச்சும் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு தண்ணி ரொம்ப தாக இருக்குது. ஜெயன்மா உனக்கு என்ன வேணும்? மம்மம் என்ன வேணும்? ஆப்பி வேணுமா? ஆப்பிலாம் இங்கே இருக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து மொய்தீன் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம் ஐஸ்லாம் வாங்கி. ஜெய்டனுக்கு வந்து மண்ணுனா போதும், மண்ணுல பாருங்க இப்படி தோண்டிட்டு உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்குதுன்னு. வாடா எந்திரிச்சு. ஜெய்டன் ஐஸ் சாப்பிட்றதுனால அவன் ஒயிட் டிஷர்ட்லாம் வந்து அழுக்காயிரும் சொல்லிட்டு அவங்க அத்தா வந்து அவுத்துட்டாங்க. ஆமா நல்லா இருக்கா ஜெய்டன்? இங்கே பாரு அம்மாவை. இல்லை ஜெய்டன் வந்து ஐஸ் ஏதாவது திங்கிற போது மட்டும் பார்க்கவே மாட்டான். ஜெய்டனுக்கு வந்து சாக்கோபார் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அத்தாட்ட வந்து மேங்கோ ஐஸ் வாங்கி சாப்பிட்றான் பாருங்க. உற்சாக தான் ஜெய்டன் நீனு. இங்க பாருங்களேன், ஜெய்டனு அடிபட்டுருச்சு, எங்கேயோ விழுந்து அடி வாங்கிட்டு வந்துருக்கான். எங்கடா விழுந்தா? எங்க விழுந்தா சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்டன் வந்து எங்கேயோ வந்து விழுந்து தேய்ச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க கையில. தேய்ச்சிட்டு வந்திருக்கான் சொல்லணும். சொன்னா திட்டுவாங்கன்னே சொல்லவே இல்லை. இப்ப நாங்களா பாக்குறோம் அவனை. போங்க அடுத்து போங்க, அடுத்த பிளேஸ்க்கு இப்ப நாங்க போயிட்டே இருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பார்க்கு. இதை வந்து சுற்றி பார்க்கவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 hours வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைய விளையாட வச்சு அப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஒரு 1 hour ஆச்சும் ஆகும் கம்பல்சரி. நாங்கள் வந்து ஜெய்டன் வச்சிருக்கனால இங்கே 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், ஆனால் போக முடியல. ஜெய்டன் வந்து இதை விட்டு வரவே மனசு இல்லை அவனுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக விளையாடுறது. என்னம்மா என்ன வேணும்? அத்தாவா? அத்தா கூட போமா? அத்தா கை விட்டுருங்க ஜெய்டன், அத்தா கை விட்டுருங்க. போ. இங்க பாரு அத்தா பாரு. அத்தா பாரு டான்ஸ் ஆடுறாங்க பாரு. போ நீயும். அத்தா புடி. ஏன் அத்தா புடிமா? புடி போடு.
ஓடு ஓடு ஜெய்டன் ஓடு. ஜெயின் வந்து நல்லா ஜெய்டன் பார்க் மட்டும்தான் ஜெயினுக்கு வந்து பிடிச்சது. எங்கே போனாலுமே வந்து அவனுக்கு பார்க்கு தான் ரொம்பவே பிடிக்கும். வா 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 வா. அதை மட்டும் எடுத்து வீடியோ மாதிரி எடுத்தீங்களா? இதுதான் வந்து பூத்தமேடு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூணார் ஃபுல்லாக அப்படியே தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வீட்டுக்கு வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங்கில் வந்து லைட்லாம் போட்டு ஒரு பார்க் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டோம். ஜெய்டன் ஈவினிங் டைம்னால ஜெய்டனுக்கு குள்ளே போட்டாச்சு. தானி வந்து நல்லா தூங்கி இருந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஜெய்டன் தானி. ஜெய்டனுக்காக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு, அவனுக்காக வாங்கினது அவன் தூங்கிட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 rupees தான். இது எனக்கு ஒன்று வாங்க. இந்த கலர் வாங்கிக்கோ. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வாங்கி நாங்கள் வந்து அந்த குள்ளாலாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இதில் தான் வந்து நைட்டில் வந்து அந்த மியூசிக்லாம் போட்டு லைட்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கார்டன் வந்து நைட்டில் போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இதுலேயுமே வந்து அந்த ஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இங்கே இயற்கையாக வந்து அந்த ஃப்ளவர்ஸு அந்த செடி அதுதான் வந்து நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் செட்டிங். இந்த செட்டிங்லாம் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நைட்டு வந்து 7 o'clock தான் வந்து இந்த மாதிரி வந்து லைட் செட்டிங்லாம் இங்கே போடுவாங்க. மார்னிங் வந்துருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சும்மா அந்த பார்க் மட்டும் பார்த்துட்டு போகலாம். இங்கே அந்த கார்டன் மட்டும் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து 7 o'clock கரெக்டாக வந்திருக்கோம். வாங்க என்னெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஷாப் இருக்குது. இங்கே ஒரு ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் வச்சுருக்காங்க. ஃப்ளவர் கார்டன். ஃப்ளவர் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே எல்லா விதமான ஃப்ளவருமே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஷாப்பு. இங்கே வந்து கோகோனட் ஆயில், இயரிங்ஸு எல்லாமே இருக்குது. சரி வாங்க உள்ளே போ. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டிங்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே லைட் செட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ட்ரீயில் ஃப்ளவரில் அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். வியூஸ் வந்து இங்கே வந்து ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்குது வியூஸு. அதே மாதிரி இங்கே வந்து சர்க்கிளாக தான் இருக்குது. இறங்கும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்னதுங்க அது காட்டெருமை ஒரு பொம்மை இருக்குது. இன்னும் வந்து சர்க்கிள் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். அங்கே மேலே அந்த லைட் இருக்கிற இடத்துல ஏற ஆரம்பிச்சது. இன்னும் வந்து நாங்கள் இன்னும் போகலை, ரீச் ஆகலாம் அந்த இடத்துக்கு. வாங்க வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா டிக்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது. சேர்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது. இங்கேருந்து கூட நம்ம வந்து வியூஸ் பார்க்கலாம். இந்த கூடாரத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. தண்ணி போகிறது பாருங்களேன், ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அலை சவுண்டு வந்து அந்த தண்ணி போகிற அந்த வேவ்ஸ் வந்து எப்படி சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். நடந்து டயர்ட் ஆகிட்டு ஜெய்டன் அத்தாவும் தானிஷும் அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து பேலன்ஸில் அங்கே எல்லாருமே அங்கே நின்றுட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். தானிஷ் வந்து அவங்க மாமா கூட இப்போ இருக்கான். தானி குட்டி பார்த்தீங்கன்னா ஷோ வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஏறி வரது கொஞ்சம் லைட்டு ஒரு 5 minutes டிலே ஆகிடுச்சு. ஷோ ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க கிட்ட போய் காட்டுறேன் என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க ஒரிஜினல் யானை மாதிரி காதை வந்து அசைக்குது. ஆனால் வந்து அது ஒரிஜினல் யானை இல்லை, சும்மா அது பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அசைக்க பாருங்க. அந்த பூலாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு விட்டுருவாங்க. ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடலாம். இது ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த லொக்கேட்லாம் பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணி நல்லா இந்த லைட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு அப்புறமா அடுத்து வந்து வாட்டர் அந்த ஷோ வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வீடியோவில் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாட்டர் ஷோ இது வந்து ராணி சாவன ஆரம்பம் பார்த்தேன். ஜெயடே forward. பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. தாமரை பூ மாதிரி ஒரு லைட் செட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் வந்து நேர்ல பாக்குறதுக்கு வந்து நல்லாவே சூப்பரா இருக்குது. இந்த 2 ஷோ மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த 2 ஷோ பார்த்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து இதுதான் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி ட்ரிப் வந்து இதோட ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஜீப் ட்ரிப் இருக்குது. இதோட வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தால் கூட அதே மாதிரி வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் பாருங்கள். பகல் டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த ஃப்ளவர் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டான்ஸு அந்த வாட்டர் ஷோலாம் வந்து இப்போ தான் நைட்டில் தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இது வந்து நாங்கள் வந்து மேலே ஏறி வந்திருக்கோம். அந்த ஃபோட்டோ
ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கூட பண்ணலாமா இங்கே? ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், மேரேஜ் ஃபங்க்ஷன் இது எல்லாமே பண்ணலாம். லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock கிட்டே ஆகிடுச்சு. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலால் தான் போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து குரு. நாங்களுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். கிரில்லு, நானு, கிரேவி, சிக்கன் கிரேவி, அது தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம செடியும் வச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் எல்லாமே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.